ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சேவா. இன்றைக்கான வீடியோவில் உங்கள் லேண்டோட எஃப்எம்பி ஸ்கெட்சு சிம்பிளாக சொல்லணுன்னா நில வரைபடம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் நாம் பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் லேண்டோட பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் இ சர்வீஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, e-service.tn-government.in. அதுதான் பட்டா சிட்டா எஃப்எம்பி ஸ்கெட்ச் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மாவட்டம், வட்டம், கிராமம். அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுக், வில்லேஜ் 3மே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு மாவட்டம்னு தெரியுது பார்த்தீங்களா, அதில் உங்களோட மாவட்டத்தை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வட்டம், அதாவது உங்கள் தாலுக்கு என்டர் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் கிராமம், அதாவது உங்கள் வில்லேஜை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பட்டா நம்பர் இல்லைன்னா உங்கள் சர்வே நம்பர், அதாவது புல எண் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புல எண், அதாவது சர்வே நம்பர் உங்களுக்கு தெரியலைன்னா உங்களோட லேண்டு டாக்குமெண்ட்டில் சொத்து விவரம்னு ஒரு பகுதியில் உங்கள் லேண்டோட சர்வே நம்பர் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நான் புல எண் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நில வகையில் ஊரகம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா புல எண்ணோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் உங்கள் சர்வே நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் இருந்துன்னா அது சைடில் வந்துடும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. சர்வே நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கடவுச்சொல்லை பெற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபியை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஓடிபி உறுதி செய்ய. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு முறை கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டது, ஓகேவை தொடர்ந்து சமர்ப்பி கொடுக்கவும். ஓகேவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேண்டோட பட்டா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஓப்பன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் உங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கும். இந்த எஃப்எம்பி ஸ்கெட்சை பிடிஎஃபாக கூட உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.